ஓம் சாந்தி. பாப் சமான் பவ என்ற இந்த சிந்தனை களஞ்சியத்தில் இன்றைக்கு 25வது எபிசோடில் நாம் பார்க்க போவது முக்து பனு. அதாவது 9 விஷயங்களில் பாபா முக்தி அடைய வேண்டும் என்று கூறுகின்றார். இதை வெறும் படிப்பினையாக மட்டும் நமக்கு கொடுக்கல, நமக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக பிரம்மா பாபாவை வைத்திருக்கின்றார். அவர் வைத்திருக்கின்றார் என்பதை விட இவர் எக்ஸாம்பிளாக ஆகிவிடுகின்றார். எப்பொழுது ஷே பாபா அவருக்கு உடலில் பிரவேசமானாரோ அப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு டைரக்ஷனையும் அன்கண்டிஷனலாக அவர் ஏற்றுக்கொண்டு நடைமுறையும் படுத்தினார். அதனால்தான் அவர் அர்ஜுனில் நம்பர் 1 இறைவனுக்கு பிரியமானவராக இருக்கின்றார். அவருடைய இதயத்தில் இடம் பிடித்தவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய இதயத்தில் அவருக்கு மட்டும்தான் இடம் கொடுத்திருந்தார். எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை என்பதாக ஆனாலும் சரி, அல்லது எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன், இனி அடைவதற்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு திருப்தி, கண்டென்ட்மெண்ட் நிலையை அவர் அனுபவம் செய்தார் என்றால் நாம் அவரை ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ சுலபமாக அந்த பிராப்திகளை அடைய முடிகின்றது. ஏன்னா நாமளே ஒரு பாதையை வகுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதில் நடந்து போனால் தான் அந்த பாதையாகவும் ரெடியாகும், பிறரையும் நாம் அதில் வழி நடத்த முடியும். ஆனால் பாபா நமக்கு அவ்வளோ சுலபமாக பண்ணிவிட்டார். நான் நடந்து செல்லுகின்றேன், என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைத்தால் போதும். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் வாங்க அப்படிலாம் நம்மளை சொல்லி பயமுறுத்தலை. அவர் என்ன சொன்னார், ஒவ்வொரு அடியும் நீங்கள் என்னுடைய அடி மேலே அடி எடுத்து வைங்கள், போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லட்சியத்தை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அடைந்து விடுவீர்கள் என்று கூறுகின்றார். ஏன்னா பரமாத்மாவனுடைய செய்கை என்பதில் முக்கியமான அடையாளமே என்னென்னா கஷ்டத்தை இலகுவாக ஆக்குவது. பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமுமே கொடுக்கறது இல்லை. பக்தியில் கூட நாம் எவ்வளவோ முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கோம், நாம் யாத்திரையெல்லாம் போயிருக்கிறோம், ஏன் தலைகீழ கூட நின்று இருக்கிறோம். ஆனால் பாபா நமக்கு அது மாதிரி இந்த புருஷோத்தம சங்கமத்தில் எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுக்கல. சிம்பிளாக என்ன சொல்கிறார், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்கின்றார். அனைத்து சம்பந்தங்களையும் என்னுடைய வைத்து அதை கடைபிடித்து சர்வ பிராப்தி சம்பன்னமாக ஆகுங்கள் என்று தான் கூறுகின்றார். அதனால தான் நாம் முதல்ல எதையும் அடைவதற்கு முன்னாடி நாம் தியாகிகளாக தபஸ்விகளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏன்னா நம்ம முக்தியை மட்டும் அடையலை, ஜீவன் முக்தியை அடைகிறோம். ஆக ஜீவன் முக்தி தான் பாபா நமக்கு ஆஸ்தியாக கொடுப்பது. உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும். அது அவர்கள் தியானம் பண்ணி யோகா பண்ணி விக்ரமங்களை விநாசம் பண்ணால் பரவாயில்ல, தண்டனைகள் மூலமாகத்தான் அவங்க க்ளீன் ஆகிட்டு தூய்மையாயிட்டு நம்மளுடைய வீட்டுக்கு போவாங்க. ஆனால் நாம் எல்லாருமே இந்த யோகத்தின் மூலமாக நம்மளுடைய பாப கர்மங்களை விநாசம் பண்ணிட்டு நாம் தூய்மையாயிட்டு பாபாவுக்கு சமமாக ஆயிட்டு பாபா கூடையே போகின்றோம். நாம் அந்த வரிசையில் வராமல் அவர் கூடையே சமமாக போகின்ற காரணத்தினால தான் நமக்கு அந்த பூஜை என்பது கூட தொடர் பூஜையாக நடக்கின்றது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஜீவன் முக்தி அடையணும்னா முதல்ல முக்தி அடைய வேண்டும். முக்தி என்றால் என்ன, லிபரேஷன், விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். பாபா ஏன் எல்லாருக்கும் அன்பானவராக இருக்கின்றார் என்றால் அவர் எப்பொழுதுமே விடுபட்டவராக இருக்கின்றார். அதனால தான் அவர் எல்லாருக்குமே பிரியமானவராக இருக்கின்றார். நாம் கூட எல்லோருக்கும் பிரியமானவராக இருக்க வேண்டுமெனில் எல்லாற்றிடமிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். எது வரைக்கும் நாம் விடுபடவில்லையோ அது வரைக்கும் நாம் அன்பானவர்களாக ஆக முடியாது. ஆக பாபா சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் சூக்ஷமாக சொல்லும்போது மேகனத் முக்த் என்று கூறுகின்றார். உழைப்பிலிருந்தும் நீங்கள் விடுபட வேண்டும். இந்த பிராமண வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய பிறப்பே அதி சிரேஷ்டமானது. பிரம்மா முக வம்சாவளி 84 ஜென்மங்களில் இந்த ஒரு ஜென்மந்தான் அவ்வளோ பவித்திரமான ஜென்மம். அதுவும் நமக்கு ஜென்மம் கொடுக்குறவங்க யார், ஒருத்தவர் விஸ்வபிதா, இன்னொருத்தவர் ஆதி பிதா. ஆக நம்மளுடைய பிறப்பே இவ்வளோ ஹையஸ்டாக இருக்கும்போது நாம் எவ்வளோ பெரிய ஹையஸ்டாக இருக்கின்றோம். இந்த சுமிருத்தியின் மூலமாகத்தான் நாம் இந்த உழைப்பிலிருந்து விடுதலை அடைய முடியும்.
உழைப்பு என்பதே நமக்கு அனுபவம் ஆக முடியாது. நாம் எப்போ பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களாக சர்வ சிரேஷ்ட பிராமண ஆத்மாவாக இருக்கின்றோமோ அப்போது தான். அதே மாதிரி அடுத்து பாபா லகாவ் முக்தி என்று கூறுகின்றார். லகாவ் என்றால் பற்று, தேகத்தினுடைய சம்பந்தம் மட்டுமல்ல, அதையும் மீறி நான் மற்றும் எனது, மைப்பன் என் மற்றும் மேராப்பன், இந்த ரெண்டுலேருந்து நம்ம விலக வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அப்போ தான் நம்ம பாபாவுக்கு சமமாக ஆக முடியும். அடுத்து நமக்கு பல வருஷங்கள் இந்த பாடத்தை நடத்தியிருக்கிற குரோத் முக்த், கோபங்களிலிருந்து முக்தி அடைந்தவர்களாக ஆக வேண்டும் என்று. எப்படி காமம் நம்மளுடைய பெரிய எதிரியாக இருக்கின்றதோ அதை நாம் தூய்மையின் மூலமாக கடந்து விடுகின்றோம், வெற்றி அடைந்து விடுகின்றோம். நான் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது பிறரையும் நான் ஆத்மா என்று பார்க்கும்போது அந்த பியூரிட்டி என்பது என்னுடைய நேச்சராக ஆகிவிடுகின்றது. ஆனால் கோபம் வருகின்றது, நான் சொல்கிறபடி உங்க கேட்கறதில்ல, நான் நினைக்கிறபடி இது நடக்கிறதில்ல, நான் சொல்கிறத ஏன் இவங்க மதிக்கிறதில்ல, இப்படிப்பட்ட பல அனாவசியமான வேஸ்ட் எண்ணங்கள் மூலமாக தான் கோபம் கூட வருகின்றது. எப்போ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குமோ அப்போ நமக்கு கோபம் கூட அதிகமாக தான் வருகின்றது. அதனால தான் பாபா குரோத் முக்த் ஆத்மாவாக நம்ம ஆக வேண்டும் என்று கூறுகின்றார். அதே மாதிரி ஜீவன் முக்த் ஆத்மாவினுடைய முதல் அடையாளமே இப்பொழுது இந்த ஜென்மத்திலேயே, பிராமண ஜென்மத்திலேயே நாம் ஜீவன் முக்தாக அனுபவம் செய்ய வேண்டும். அப்போ தான் இன்றைய அதிகாரிகள் தான் நாளைய விஸ்வராஜ்ய அதிகாரிகளாக ஆகின்றார்கள். மேலும் பாபா சொல்கிறாரு, பந்தனம் என்பது நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்திலேயே இருக்கின்றது. நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் தான் என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு வராது, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கவும் இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் பெற்றதும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் இது செஞ்சதும் கிடையாது போன்ற நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆக இந்த தடைகளிலிருந்தெல்லாம் நாம் வெற்றி அடைவதற்காகத்தான் பாபா நிர்விக்ன பவ என்ற வரதானத்தை கொடுத்திருக்கின்றார். ஆக பிராமண வாழ்க்கையில் நாம் நிர்விக்னமாக இருந்தால்தான் சஃபல்தா மூர்த்திகளாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் நாம் இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் முக்தியினுடைய அனுபவத்தை செய்ய முடியும். ஆக நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கூட, ஒவ்வொரு மணியிலும் கூட, ஒவ்வொரு வினாடியும் கூட நான் முக்த ஆத்மா என்ற அனுபவத்தின் மூலமாகத்தான் நாம் பாபாவுக்கு சமமாக ஆக முடியும் அல்லவா? நல்லது. ஓம் சாந்தி.